உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பபிள் டீ இதுதான் இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அவேர்னஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு ஒரு போன வாரம் தான் இதை வச்சு எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அதனால் வந்து மக்களுக்கு உடனே இதை தெரிவிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த பபுள் டீன்ற கான்செப்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. பல்வேறு நிறுவனங்களும் சரி எல்லாரும் இந்த பபுள் டீ வந்து விற்கிறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இம்பார்ட்டண்ட்டாக வந்து இது கீழே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் இந்த பபுள் மாதிரி இருக்குது. அது பேர் ஏதோ போபான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டாப்பியோக்காவோட ஒரு இது ஒன்று வருது. ஸோ அதெல்லாம் சிவ் பண்ணி ஒரு ஜெல்லி மாதிரி சாப்பிட்றாங்க. ஸோ இது குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே வருது. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஸ்டாப் போட்டு குடித்தோம்னா நம்ம வாயில் அப்படியே அதுவும் வருது. நம்ம அதை மென்னுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். போன வாரம் வந்துட்டு என்ன சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டோங்க. அதாவது இந்த ஜூஸ் ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டோம். நடுவில் அந்த பபுள் வந்துகிட்டு இருந்தது. அந்த பபுளை உடச்சி நம்ம குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஓகே. ஆனால் லாஸ்ட்டில் நம்ம இந்த ஜூஸை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறமும் ஒரு சில அந்த பபுள்ஸ் வந்து கீழேயே இருக்கும். ஓகேங்களா? காலியாக கீழே இருக்கும். மனித ஆசையை யார் விட்டா அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து அந்த பபுளையே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாப் போட்டு தானே குடிக்கிறோம். ஸோ இந்த ஜூஸ் இருக்கிற வரைக்கும் வந்து குடிச்சிக்கிட்டே இருப்போம். அப்புறம் கீழே இந்த பபுள்லாம் கொஞ்சம் இருக்கணும் போது அந்த பபுளையே வந்து இருக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ராவை உள்ளே போட்டு அப்படின்னு அந்த பபுளை வந்து இழுப்போம். ஓகே. இப்போ நல்ல இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஃபிசிக்ஸ் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூஸோட சேர்ந்து பபுள் வரும்போது ஜூஸும் பபுளை சேர்ந்து வரும்போது அந்த டென்சிட்டினால வாயிலேயே நிற்குது. நம்ம வாயிலேயே அதை கடிக்கிறோம் போகிறோம். ஆனால் இப்போ இந்த ஜூஸ் ஃபுல்லாக காலி ஆகிட்ட உடனே அந்த பபுள் மட்டும்தான் இருக்கும் போது நம்ம அப்போ அதை ஸ்டாப் போட்டு இந்த பபுளை உரியும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பபுள் மட்டும் ஸ்பீடாக வருது. எப்படி வருதுன்னா ஒரு புல்லட் ஷூட் பண்ணால் எப்படி சர்க்குன்னு வருமோ அந்த மாதிரி வருது. அதே மாதிரி நான் வந்து வச்சு இதை ஒரு சர்ன்னு ஒரு இழுத்தேன். இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த பபுள் ஸ்பீடாக அந்த ஸ்டாலில் போயிட்டு நேரம் இழுக்கும் போது காற்று எங்கே போகுது? காற்று வந்து உணவு குழாய்க்கு போதா இல்லைன்னா நுரையீரலுக்கு போதான்னு நீங்களே யோசிங்க. உங்களுக்கே தெரியும். இழுக்கும் போது நுரையீரலுக்கு தான் போகுது. அப்போ அந்த பபுள் மட்டும் ஸ்பீடாக இழுக்கும் போது சர்ரு நேரம் அந்த பபுள் போய் எங்கே அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் மேலே இருக்கிற அந்த வோக்கல் கார்டு, அந்த தொண்டை வளன்னு சொல்கிறல அந்த காற்று வரக்கூடிய அந்த ஸ்டார்டிங், அந்த குரல் வரக்கூடிய ஸ்டார்டிங் இடம் இருக்குல்ல வோக்கல் கார்டு, அங்கே போயிட்டு இது போய் மாட்டிக்குதுங்க. இதுதான் போன வாரம் எனக்கு நடந்தது. ஸோ சர்ன்னு இழுக்கும் போது நான் வண்டி ஓட்டிகிட்டே அப்படியே குடிச்சிக்கிட்டே இருந்தேன். ஸ்பீடாக இழுக்கும் போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பபுள் போய் டக்குன்னு இங்கே சோக் ஆகிடுச்சு. சோக் ஆகிட்டவனு ஒரு செகண்ட் வந்து என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல. மூச்சு சரியாக விட முடியல. அப்படியே டீப் ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் ப்ரீத்திங் ட்ரபிள் இன்க்ரீஸ் ஆச்சு. ஏதோ இங்கே சிக்கன ஃபீலிங் எனக்கு தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியுது என்னென்னா இது வந்து உணவு குழாய்க்குள்ளே போல் கொஞ்சம் வந்து நம்மளோட தொண்டை மற்றும் அந்த வோக்கல் கார்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நுரையீரல் ஸ்டார்டிங் பகுதியில் போய் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது. இமீடியட்டாக வந்துட்டு நான் உடனே பக்கத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனைக்கு போனேன். போயிட்டு வந்து உடனே வந்து ஒரு கேமரா மாதிரி நம்ம மூக்கு வழியாக அந்த த்ரோட்டில் எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டு பார்த்தோம். விட்டு பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து என்ன ஒரு நல்ல விஷயம்னா அது வந்து கொஞ்சம் வந்து டக்குன்னு உடையிற கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அது போய் பட்ட உடனே டப்புன்னு அது உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெல் அண்ட் குட் ஃபைன். Oh my god, I choked on something. இப்போ நான் இதை ஏன் வந்து ஒரு விழிப்புணர்வாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த பபுள் டீன்றது இப்போ இங்கே நுரையீரலில் மாட்டிக்கிச்சு. இதனால தான் எனக்கு இப்போ மூச்சு திணறல் அதிகமாகுது அப்படின்னு தெரியுது. நான் உடனே என்னோட நண்பர்கள்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஃபோன் அடித்த உடனே அடுத்த 2வது விஷயம் எனக்கு கேமரா போட்டு பார்த்தாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு சாமானியருக்கு என்ன நிலைமை அப்படின்றது தான் எனக்கு ஒரு அச்சம் அந்த இடத்துல வந்தது. இப்போ இதே சேம் இன்சிடென்ட் வந்துட்டு உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் நடந்ததுன்னா முதல்ல இது போய் நுரையீரல் மாட்டிக்கிச்சுனாலே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னென்ன தெரியல, குடிச்சா ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருக்குது, குடிச்ச ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டே இருக்குன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப மூச்சு தண்ணி அதிகமாகி மயங்கி கூட வேலாம், ஆக்சிஜன் கம்மியாகி போகலாம். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகும்போதும் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க? என்னன்னே தெரியல சார், அவர் நல்லா தான் வந்துகிட்டு இருந்தார், திடீர்னு பார்த்தா வந்துட்டு மூச்சு வாங்குதுன்னு சொல்லி மயங்கிட்டாருன்னும் போது டாக்டருக்கும் ஒன்றும் புரியாது. நீங்கள் யாருமே நினைக்க மாட்டீங்க இந்த பபுள் டீயில் இருக்க அந்த பபுள் தான் இங்கே போய் மாட்டிக்கிச்சுன்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க மாட்டீங்க. அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து அந்த இடத்துல வந்து எதுனே கண்டுபிடிக்கவே முடியாது. டாக்டரை யோசிக்க முடியாது. அந்த இடத்துல இருந்தவங்க மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும் இது போய் இதை மாட்டிக்கிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கும் தெரியாது இதுதான் இங்கே மாட்டி எனக்கு மூச்சு வாங்குதுன்றது உங்களுக்கு தெரியாது. அப்படின்னும் போது தான் இந்த கான்செப்டை வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேன். இது நான் வந்து எந்த
எந்த கம்பெனியுமே வந்துட்டு நம்ம சார்பாக வந்துட்டு எதுவுமே இந்த கம்பெனியோட இது அப்படிலாம் கிடையாது. ஜென்ரலாக இந்த பபுள் டீன்னு ஒரு கான்செப்ட் வந்துட்டு போகுது அப்படின்னும் போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அப்படின்றது தான் வந்துட்டு நம்மளோட பாயிண்ட்டாக வந்து இருக்குது. இப்போ எஸ்பெஷலி வந்து பாருங்கள், இப்போ நம்ம அடல்ட்ஸ், அதாவது நம்ம பெரியவங்களோட அந்த நுரையீரலோட கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசு, பெரியவங்களோட அந்த குரல் வலை, அந்த சொல்லக்கூடிய இந்த வோக்கல் கார்டோட சைஸு பெருசு. இப்போ எனக்கே இந்த மாதிரி டக்குன்னு பிளாக் ஆகி ஒரு செகண்ட் வந்துட்டு ஒரு மூச்சு திணறல், நம்ம போய் கேமரா போடுற அளவுக்கு இருக்குன்னா, இது அதிகமாக விரும்பி குடிக்கிறவங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பிள்ளைகள், ஓகேங்களா? ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்களாம் நான் பார்க்குறேன் அந்த கடையில் எல்லாருமே ஜாலியாக அதை குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அப்போ வந்து துரதிருஷ்டமாக ஒரு சம்பவம் இந்த மாதிரி டக்குன்ட்டு வந்து நடந்ததுன்னா என்ன ஆகுறது? இந்த மாதிரி 1-2 ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கூகுள் பண்ணி பார்த்தேன். மற்ற ஃபாரின் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சர்ஃப் பண்ணி பார்க்கும்போது 1-2 ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இது மாட்டிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி வந்து மூச்சு தண்ணி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்ஸ் வந்து வருது. ஆனால் வந்து எல்லாமே வந்து புதைக்கப்படுது, பெரிய அளவில் வெளியே வந்து தெரியலன்னும் போது நம்ம சேனல் மூலமா நம்ம வந்து மக்களுக்காக எப்பவுமே பேசுகிறோம் அப்படின்னும் போது அதை நம்ம விழிப்புணர்வு கொண்டு வரணுன்றதுக்கு தான் வந்துட்டு இந்த கான்செப்டை வந்து சொல்கிறேன். அப்போ நான் வந்து இந்த பபுள் டீக்கு டோட்டலாக அகெயின்ஸ்டாக இருக்கேன்னா என்னோட ஆன்சர் என்னன்னா, இந்த ஜூஸ் இருக்கிற வரைக்கும் அதை நம்ம குடிக்கும் போது சேஃபாக இருக்குங்க. இதான் நான் சொல்ல வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம். ஜூஸ் இருக்கும் போது நம்ம குடிக்கிற வரைக்கும் அந்த பபுள் வாயில் வருது, நம்ம மெல்லும் போது ஓகே. ஆனால் அந்த ஜூஸ் காலி ஆகிட்டதுக்கு அப்புறம் வெறும் இந்த பபுள் மட்டும் இருக்கும் போது நீங்கள் ஸ்டாலை ஸ்பீடாக உரியிறது, டேரெக்டாக சர்ன்னு உங்கள் பேட் டைம் டக்குன்னு போய் லங்ஸில் இடிக்க வாய்ப்பு இருக்குது, அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்த ஜூஸ் காலியாகும் போது அந்த பபுளை வந்துட்டு ஒன்று தூக்கி போட்டுருங்க, இல்லைனா திறந்து உங்கள் கையில் கொட்டி வேணால் அந்த பபுளை வாயில் மென்று சாப்பிடுங்களே தவிர ஸ்டாலை போட்டு உரியாதீங்க, ஸ்பீடாக லங்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீட்டில் இருக்கிற அந்த குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் வந்து தெரியணும். ஏன்னா வந்து குழந்தைங்க தெரியாமல் ஜாலியாக குடிச்சிக்கிட்டு இருக்கும், ஒரு பபுளையும் ஆசையாசையாக உரியணும்ட்டு திடீர்னு அந்த குழந்தை உரியும் போது டப்புன்னு மயக்கம் வந்து இல்லை மூச்சு வாங்கி விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால தான் வந்துட்டு இந்த பபுள் டீ கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. போன வாரம் எனக்கு நடந்தது, அதனால தான் வந்துட்டு இதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே நான் யோசிச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம் வந்து பட்டேன், கேமராலாம் விட்டு பார்த்து. ஆனால் மக்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த செய்தி வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் வந்து இந்த பபுள் டீ குடிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க, கேர்ஃபுல்லாக குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.